இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருந்தால் அதிகமாக இருக்குதான்றத இந்த 5 சிம்டம்ஸை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர் 1, எலக்ஷன்றது கொஞ்சம் கூட இருக்காது. நம்பர் 2, எலக்ஷன்றது லைட்டாக இருக்கும், அப்புறமா வந்து டவுன் ஆகிடும். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா எலக்ஷன் ஒரு இருக்கும், அந்த ஃப்ளூயிடு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டரிங்காக இருக்கும். நம்பர் 4 பார்த்தீங்கன்னாக்கா எலக்ஷன் இருக்கும், ஃப்ளூயிடு வந்து உடனே வந்துடும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னாக்கா எலக்ஷன் இருக்கும், ஃப்ளூயிடும் இருக்கும், ஆனால் அந்த 2 பேருக்குமே பார்ட்னர் யாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இந்த 5 சிம்டம்ஸும் உங்களுக்கு இருக்குதா? சரி, இதை நம்ம எப்படி சயின்டிஃபிக்காக செக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா லேப்லையும் பார்த்தீங்கன்னா செமன் அனலைஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த செமன் லைஸில் ஸ்பெர்மை கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு ஆக்டிவ் மொட்டிலிட்டி நல்லா சுறுசுறுப்பான விந்தணுக்கள் எவ்வளோ இருக்குது, ஹெட்டு லாஸ் ஆனது எவ்வளோ இருக்குது, நெக்கு லாஸ் ஆனது எவ்வளோ இருக்குது, டோட்டல் உடம்பு லாஸ் ஆனது எவ்வளோ இருக்குது, டெய்ல் அந்த வால் பகுதி லாஸ் ஆனது எவ்வளோ இருக்குது, எல்லாமே இருந்து டெட்டான ஸ்பெர்ம் எவ்வளோ இருந்ததுக்கெல்லாம் துல்லியமாக தெளிவாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த குழந்தை பாக்கியம் வேணும், ஆண்மை சக்தி வேணும் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஆக்டிவ் மொட்டிலிட்டி 50 மில்லியன் இருக்கணும். 5 கோடி உயிரணுக்கள் அழகான தலை, கழுத்து, வால், உடல் எல்லா விஷயத்தையும் வந்து நல்லா மீன் மாதிரி நீண்ட தகுதி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆண் குழந்தை பாக்கியத்துக்கும் ஒரு பெண்ணை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கும் ஒரு சிறந்த ஒரு நபராக இருக்க முடியும். அதனால் உங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் ரிப்போர்ட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து டெக்னிக்கல் டேர்மில் இருக்கும், அது உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். அந்த ரிப்போர்ட்டை கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்கிட்ட வந்து நம்மளோட ரிப்போர்ட் இந்த சேனலில் நான் அட்டாச் பண்ணி பண்ணுறேன், பார்த்துக்குங்க. தேங்க்ஸ்.